நம்ம இந்தியால நடந்த முக்கியமான மறக்க முடியாத விமான விபத்துக்கள் என்னன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். 1963 ஜூலை 7 அலிட்டாலியா விமானம் 771 சிட்னில இருந்து ரோமுக்கு கிளம்பின இந்த இன்டர்மீடியட் பிளைட் மும்பைக்கு நார்த் ஈஸ்ட்ல ஒரு மலை கிட்ட வரும்போது நேவிகேட்டர் ஒர்க் ஆகாதனால மலையில மோதி விபத்துக்குள்ளானது. இதுல பயணிச்ச 94 பேருமே உயிரிழந்தாங்க. 1976 அக்டோபர் 12 அன்னைக்கு இந்தியன் ஏர்லைன்ஸ் பிளைட் 171 மும்பைல இருந்து சென்னைக்கு கிளம்பின இந்த பிளைட் கட்டுப்படுத்த முடியாத இன்ஜின் கோளாறு காரணமாக பைலட் லேண்டிங் செய்ய முடியாம விபத்துக்குள்ளானது. இதுல பயணிச்ச 95 பேர் உயிரிழந்தாங்க. ஜனவரி 1 நியூ இயர் அதுமா 1978 ஏர் இந்தியா 855747 போயிங் ரக விமானம் மும்பைல இருந்து துபாய்க்கு கிளம்பின இந்த பிளைட் அடுத்த 2 நிமிஷத்திலேயே விமானத்தோட ஒரு முக்கியமான கருவி செயலிழந்ததனால பைலட்டோட கண்ட்ரோலை மீறி அரபிக் பெருங்கடல்ல போய் விபத்துக்குள்ளானது. இதுல பயணிச்ச 213 பேருமே உயிரிழந்தாங்க. 1988 அக்டோபர் 19 இந்தியன் ஏர்லைன்ஸ் பிளைட் 113 மும்பைல இருந்து அகமதாபாத்துக்கு கிளம்பின இந்த பிளைட் அகமதாபாத்ல லேண்டிங் ஆகும்போது பைலட்டோட கவனக்குறைவால விபத்துக்குள்ளானது. இதுல பயணிச்ச 135 பேர்ல 133 பேர் உயிரிழந்தாங்க. 1990 பிப்ரவரி 14 இந்தியன் ஏர்லைன் 605 A320 ரக விமானம் மும்பைல இருந்து பெங்களூருக்கு கிளம்பின இந்த பிளைட் பெங்களூர் விமான நிலையத்தை தரையிறங்க முயற்சி பண்ணும்போது பைலட்டோட கவனக்குறைவால கண்ட்ரோல் பண்ண முடியாம விமான நிலையத்துக்கு மிக அருகில் உள்ள கர்நாடகா கல்ஃப் கிரவுண்ட்ல இறக்கி விபத்துக்குள்ளானது. இதுல 146 பேர்ல 92 பேர் உயிரிழந்தாங்க. 1996 நவம்பர் 12 டெல்லியில இருந்து சவுதிக்கு கிளம்பின சவுதியா பிளைட் 763 போயிங் 747 ரக விமானமும் அது மட்டும் இல்லாம கஜகஸ்தான் சிம்கேட்ல இருந்து டெல்லிக்கு கிளம்பின இலூஷன் இல் 76 விமானமும் ஹரியானா ஷார்கி தாத்ரியில நடு வானத்திலேயே 2 விமானமும் இடிச்சு செதறி விபத்துக்குள்ளானது. இதுல பயணிச்ச 349 பேருமே உயிரிழந்தாங்க. 28 வருஷத்துக்கு அப்புறமா நடந்த மிகப்பெரிய விபத்தான அகமதாபாத்ல நடந்த ஏர் இந்தியா பிளைட் 171 போயிங் 787 ரக விமானம் அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு கிளம்பின இந்த பிளைட் சில நிமிஷத்திலேயே பிஜே ஹாஸ்பிட்டல் ஹாஸ்டல் மேல மோதி 279 பேர் உயிரிழந்ததாக சொல்லப்படுது. இதுல ஒருத்தர் மட்டும் 11 எமர்ஜென்சி டோரை ஓபன் பண்ணி வெளியே குதிச்சு உயிர் தப்பிச்சிருக்காரு. இந்த விபத்துல நம்ம ஒன்னே ஒன்றா புரிஞ்சுக்கணும், எந்த நொடி எந்த நிமிஷம் வேணா என்ன வேணா நடக்கலாம். வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம சந்தோஷமா நல்லா வாழ்ந்துட்டு போயிடணும்.